ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான, ஈஸியான, சின்ன பிள்ளைகளுக்கு ஃபேவரட்டான ஒரு டெசர்ட் கஸ்டர்ட் ஜெல்லி புடிங் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு புடிங் மிக்ஸிங்கை ரெடி பண்ணி கொள்ளலாம். பவுல் ஒன்றில் 500 ml அளவுக்கு ஃப்ரெஷ் மில்கை சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1/4 கப் அளவுக்கு சுகரையும் 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துக்கொள்ள வேணும். கட்டி ஏதும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டு கொள்ளுவோம். இனி புடிங் மிக்ஸிங்கை காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். அளவான பாத்திரம் ஒன்றில் புடிங் மிக்ஸிங்கை சேர்த்து குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு காய்ச்சி கொள்ளுவோம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறபடியாக குயிக்காக திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ கையை எடுக்காமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டிருக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக புடிங் மிக்சர் திக்காகி கொண்டிருக்குது. ஆகிலும் திக்காக விடாமல் ஓரளவுக்கு ஊற்றுப்படுற கன்சிஸ்டன்சியில் குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்ததாக ஒரு ட்ரேக்கு சூட்டோடையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் ஈக்குவலாக ஷேப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். சூடாறினதும் 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக மிச்சமாக இருக்கிற கஸ்டர்டை சின்னதாக ஒரு பவுலில் அரேஞ்ச் பண்ணி கொள்ளுவோம். சின்ன சின்ன பவுலில் இப்படி செய்து சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்கும். அடுத்ததாக தேவையான ஜெல்லி மிக்ஸிங்கை ரெடி பண்ணி கொள்ளலாம். பவுல் ஒன்றில் 150 ml அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 80 கிராம் அளவுக்கு ஸ்ட்ராபெர்ரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸை சேர்த்து கட்டி ஏதும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு கொள்ள வேணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஜெல்லி பேக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இனி இதோட 150 ml நார்மல் வாட்டர் சேர்த்து கரைச்சி கொள்ள வேணும். டூ ஹவர்ஸில் கஸ்டர்ட் செட் ஆகி ரெடி ஆயிட்டுது. இதுக்கு மேலே அடுத்த லேயராக ஜெல்லி மிக்சரை சேர்த்துக்கொள்ளுவோம். செட் ஆகும் வரைக்கும் 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதே போல் சின்ன பவுலில் இருக்கிற கஸ்டர்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான, ஈஸியான ஒரு டெசர்ட் கஸ்டர்ட் ஜெல்லி புடிங் ரெடி ஆயிட்டுது. அப்படியே பீஸாக கட் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது ஜெல்லியும் கஸ்டர்டும் மெல்ட் ஆகி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.